முருகன் திருமண வரலாறு சிறப்பாகவும் ஆன்மீக முக்கியத்துவமும் கொண்டது. முருகனுக்கு 2 திருமணங்கள் உள்ளன. தேவயானியுடன் மற்றும் வள்ளியுடன். தேவயானி திருமணம். இந்திரனின் மகள் தேவயானி முருகனை விரும்பி அவனுக்கு மணமாக வேண்டும் என்று விரும்பினாள். அவளது தவத்தினால் முருகன் அவளை திருமணம் செய்தார். வள்ளி திருமணம். வள்ளி ஒரு வேளாளர் இளம் பெண் முருகனை மனதில் வைத்து காதலித்தாள். முருகன் பல தோற்றங்களில் வந்து அவளை சோதித்தார். இறுதியில் அவர் மயிலின் மீது தோன்றி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் முருகனுக்கு சமமான துணையாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். முருகன் திருமண வரலாறு சிறப்பாகவும் ஆன்மீக முக்கியத்துவமும் கொண்டது. முருகனுக்கு 2 திருமணங்கள் உள்ளன. தேவயானியுடன் மற்றும் வள்ளியுடன். தேவயானி திருமணம். இந்திரனின் மகள் தேவயானி முருகனை விரும்பி அவனுக்கு மணமாக வேண்டும் என்று விரும்பினாள். அவளது தவத்தினால் முருகன் அவளை திருமணம் செய்தார். வள்ளி திருமணம். வள்ளி ஒரு வேளாளர் இளம் பெண் முருகனை மனதில் வைத்து காதலித்தாள். முருகன் பல தோற்றங்களில் வந்து அவளை சோதித்தார். இறுதியில் அவர் மயிலின் மீது தோன்றி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் முருகனுக்கு சமமான துணையாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். முருகன் திருமண வரலாறு சிறப்பாகவும் ஆன்மீக முக்கியத்துவமும் கொண்டது. முருகனுக்கு 2 திருமணங்கள் உள்ளன. தேவயானியுடன் மற்றும் வள்ளியுடன். தேவயானி திருமணம். இந்திரனின் மகள் தேவயானி முருகனை விரும்பி அவனுக்கு மணமாக வேண்டும் என்று விரும்பினாள். அவளது தவத்தினால் முருகன் அவளை திருமணம் செய்தார். வள்ளி திருமணம். வள்ளி ஒரு வேளாளர் இளம் பெண் முருகனை மனதில் வைத்து காதலித்தாள். முருகன் பல தோற்றங்களில் வந்து அவளை சோதித்தார். இறுதியில் அவர் மயிலின் மீது தோன்றி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் முருகனுக்கு சமமான துணையாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர்.